ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் அப்பள குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்னடா குழம்பு செய்யலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க பெண்களுக்கு டக்குன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக இந்த அப்பள குழம்பை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். எண்ணெய் சூடாக்கி இப்போ நம்ம சேர்த்துருக்க வெந்தயம், கடுகு, சீரகம் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு முழுசாக சேர்த்துக்கங்க. இது கூடவே ஒரு 10லேருந்து 15 பூண்டு பற்கள் சேர்த்துக்கங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். இப்போ சேர்த்துருக்கிறது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கணும். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கி அதோட கலர் மாதிரி லைட்டாக ஒரு பொன்னிறமாகி வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா நீள்வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாகவே நல்லா சட்டுன்னு வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா குலைவாக மசிய வதங்கி வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இதில் மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இதில் உரப்பு எதுவும் இருக்காது, இது கலருக்காக மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கணும். மசாலாவை வதக்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குனிங்கன்னா மசாலா எல்லாமே ஈஸியாக கரிஞ்சு போயிடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளி எடுத்து அதை நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த புளியை கரைச்சிட்டு புளி கரைசல் சேர்த்துருக்கேன். புளி கரைசல் நான் ஊற வைக்கும்போது சரியாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சுருந்தேன். கூடவே இப்போ தண்ணி நமக்கு பத்தலைன்னா ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றது மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருந்தோம், அதுக்கப்புறமா உப்பு சேர்க்கலை. அதனால் இப்போ குழம்போட டேஸ்ட்டை பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குழம்ப நம்ம மூடி போட்டு மூடி வைக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு ஓரங்களில் ஒதுங்கி நிற்கிது பாருங்கள். இப்போ கரண்டி போட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சாலோ ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக வற்றி வந்துடும். இப்போ இதில் 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்து சேர்த்துக்கங்க. இந்த குழம்புல தேங்காய் பால் சேர்க்கறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். சில பேருக்கு தேங்காய் பால் சேர்க்குறது பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா குழம்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ இந்த குழம்பு தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமும் குழம்பும் நல்லா கொதி வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் எவ்வளோ அழகாக மேலே பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள்.
இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் நம்ம அப்பளம் சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அப்பளத்தை பொரித்து நான் பாதி பாதியாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அப்பளத்தை தான் குழம்புல சேர்த்துக்க போகிறோம். அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு வற்றி வந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் அப்பளத்தையெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே பொரித்து உடச்சி எடுத்து வச்சுருந்தேன் அந்த அப்பளம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். அப்பளம் சேர்த்து ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடக்கூடாது. சிம்மில் வச்சுருக்கும்போது அப்பளத்தை சேர்த்துட்டு அப்பளம் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ அப்பளம் எல்லாம் சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கரண்டி வச்சு நம்ம இப்போ சேர்த்துருக்க அப்பளம் எல்லாத்தையும் குழம்புல இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்குங்க. அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டான அப்பள குழம்பை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.